அந்த மர வாருங்க வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே அண்ணா மாரே அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப ஜரமத்தே அத்தை மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் அந்த மர வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கு ஆமாடார அந்த மர வணக்கம் நமக்கு வேணும் எனக்கு ஏ ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கு அவ்வளவுதான் 15,000 முடிஞ்சு கணக்கில் கரெக்டாக இருப்பேன். நேற்று மலையில் நிறையா என் இளைய சமுதாயம் என் தம்பிகள்லாம் போகும்போது எத்தனை நோத்தங்கமாக வஞ்சிட்டு போனீங்க. மழை வந்து கெடுத்து பிடிச்சி இவன் ஏச்சிட்டு போயிட்டேன்டுவேன். மழை பெய்கிறது நல்லது. மழை பெய்வதற்கு காரணம் இந்த தெய்வத்தினுடைய அருள் தான். பேயிட்டேன் இன்னைக்கு எப்படி அதே இதை கல்லை வெட்டி எறிய போகிறாங்க தட்டான்னு நினச்சி அப்படித்தான் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தன் விட்டு சீமக்கரை தூரில் போய் மேலே மாட்டிக்கிச்சு முண்டை ஏய் ஓத்தா வேற எவன்ட்டே வச்சுக்கணும் கொண்டே ஒரு எங்கள் அப்பாட்ட சொல்லிவிடுவேன் மயிறு ஒரு அளவு தான் என்ன கணேஷ் போல வேணுமா போடா அங்கிட்டு இது என்னடா அது மண்டை தவளையா என்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே விட்டு மசுரை வெட்ட போகிறாங்க. ஏலே அங்கிட்டு இல்லைடா நான் எரிஞ்சு விடுவேன் போ சொல்கிறேன். சைனாக்காரன் தானே தமிழ்நாட்டுக்காரன் தான் வர சொல்லு. காற்று வருதா முண்டை கம்பு குட்டை வெட்டி போடுறான் காற்று வந்து சூத்துது. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாச உறவுகளே உயிர் கொடுக்கும் தோழர்களே விவசாயத்தை காத்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே புருஷனுக்கு 3 வேளை ஜோரை போட்டுட்டு தான் பசியை போக்கக்கூடிய தாய்மார்களே நல்லா போடுவேன். நீ நல்லா திண்டு விட்டு குசிக்கிட்டு இருப்ப வீட்டுக்காரன் பூரா இப்போ தோசை சொல்றியா மாவாயிட்டு வந்து. தாய்மார்களே ஊர் முக்கியஸ்தர்களே விழா கமிட்டியார்களே ஒரு 3 பேர் இப்போ அரை வாங்கிட்டு போகிறேன். போயிடு சூத்து ஊற்றி மருதம் பண்ணி கடுப்பில் இருக்கேன் வாமப்பில் இருக்கேன். நேற்று பர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி பண்ண போகிறேன். வெதரில் மதிப்பேன் ப்ரோ ஒடிருங்கோ சின்ன வெதர் ஒடிரு. எப்போ அரிச்சந்த நாடகத்துக்கு இந்த உரல் யாரை விட்டு உளரல் அதில் ரொம்ப மாவளை கடிச்சிருப்பிய ஓலையாத்தா ரொம்ப தேஞ்சு போய் கிடக்கு ரொம்ப தேஞ்சு போய் கிடக்கு. அந்த உரல் உலக்கையை குத்துனாலதான் அன்னைக்கு ஆத்தாமார்கள்லாம் 15 உள்ள 16 பிள்ளை குனிஞ்சு குத்தும் போதே கிழவன் கோமணத்தை ஊற்றுருவேன். அவன் மாமன் பிள்ளை இருப்பேன். அந்த காலத்தில் பிட்டு போனான் ஏது கெடாதவனா இங்கே வீட்டில் தவிடுவேன். அவங்களுக்கு அதே நீக்குறோம். இந்த அருமையான 2 பேர் மண்டையும். ஆனால் எத்தனையோ பெட்டிக்காரவளை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வளம் உண்டு. நான் ரசித்த ஒரு 6 மணி சக்கரவர்த்தி யாருன்னா புதுக்கோட்டை செல்வராஜ் அண்ணே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே இது பாடுவியா ஆளுமா டோலுமா பாடுவியா ஐயா சரி நாளை பண்ண கம்புக்கூட்டில் போய் பாடு. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் அண்ணே. நேற்று நாடகம் வள்ளிதர்ம நாடகம். அதிலே சினிமா பாடல்கள் நகைச்சுவை சார்ந்து நிறைய விளையாடலாம். இன்னைக்கு பப்புன் டான்ஸோட பூரா அழுகதேன். வரும்போதே சீத்துன்னு அழுதுதான் வருவேன். இப்படி ஒரு ஊரில் நாடகம் நடந்துச்சு இந்த அரிச்சந்த நாடகம். அதில் சந்திரமதி பாடும்போது ஒரு ஊர் நாட்டமே வெளியே மேலே வந்தார். சிரிப்பு காட்டுத்தா அப்படின்ட்டார். அது பிள்ளையை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கு. அதனால அந்த அரிச்சந்த நாடகம் யார் பார்த்த நாடகம்னா மகாத்மா காந்தியடிகள் பார்த்த நாடகம் இந்த அரிச்சந்த நாடகம். இந்த அரிச்சந்த நாடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்களும் பொய் சொல்ல மாட்டீங்க. எங்கே ஒரு செய்தி வீடிக்கு 500 பொய் சொல்கிறேன். வீடி நனைஞ்சு போயிடும் அதில் புகை வராத அடைச்சிக்கிறோம் கொடுக்க மாட்டேன். கணேசி போலைக்கு 100 பொய் சொல்கிறேன்.
ஒரு நாளைக்கு பொய் சொல்லாத மனுஷன் யாராவது இருக்குமா? தற்காகுடியில் நின்றுக்கிட்டு சொல்லுவான் பாரு, மணப்பாறையில் இருக்கேன் இங்கே தான் உட்காரு. அதே மாதிரி பொம்பளையாலும் பொய் சொல்லுவேன். தாலிக்கு இருக்கும்பிட்டு என்ன விடுனா இப்போ தேரஞ்சி கும்பிட்டு காணும் தாளிச்சேன் பார்த்தா 2 லிட்டர் அப்படியே கவட்டுக்குள்ளே வச்சுருப்பேன். எங்கள் ஊர்லாம் ஒரு பொம்பளை வாக்கப்பட்ட நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஓஜிலே சமைக்கிறான். அது நைஸாக போய் கேட்கேன், ஏக்கா புசோலி அக்கா 2 கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் கொடு, சட்டி அடுப்பில் கிடக்கு, கும்பிட்டு எண்ணெய் விடு கடுகு விடுன்னு ஜோலியை முடிச்சு போடுவான். ஓஜியில் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி டீ கடைக்கு மட்டும் போயிடு, சமுசா சாப்பிட்றீங்களா? சமுசா எடுத்துக்கையா? நல்லா இருக்குமே ஊயின்டுவேன். டக்குன்னு பார்த்தா காசு கொடுக்கும்போது அங்கிட்டு போயிடுவேன். போனே வராதேன் சொல்லுங்க மச்சான், ஐயோ மாடு என்று சாண்டுவேன். இவன் போனே முட்டை 11 வச்சுருப்பேன். அதனால இந்த உலகம் ஏமாத்துற ஆள்றதுக்கு வரைக்கும் ஏமாறுற ஆள் இருக்கத்தான் செய்வேன். அதனால நேற்று நடந்த நிகழ்வை இன்னைக்கு ஒரு பாட்டாவே பாட போகிறேன். சார் போய் அதே ஆப்ரேட்டர், அதே மிஷின், அதே ஓனர். இன்னைக்கு 10 எதிர்பார்க்கலாமா ப்ரோ? அதே பைனான்ஸ் டைட். தெற்கு தீக்க தேடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம், தெற்கு தீக்க தேடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய, சண்டாள பயமானா நம்மளை திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டாள பயமானா உன்னை கொண்டே உருவேன் போன. ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டா, பாவி ஐப்பசியில் நாத்து நட்டா, ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டா. நட்ட வயிறு எல்லாம் நடந்துக்கிட்டு செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. காசு மனத்தை எல்லாம் கனியில போட்டு விட்டான், காசு மனத்தை எல்லாம் கனியில போட்டு விட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறங்க. என்ன நாம செய்வோம்? ஐயோ எப்படி நாம வாழ்வோம்? ஐயோ என்ன நாம செய்வோம்? நம்ம எப்படி நாம வாழ்வோம்? என்ன நாம செய்வோம்? நம்ம எப்படி நாம வாழ்வோம்? என்ன நாம செய்வோம்? எப்படி நாம வாழ்வோம்? கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே, நதிய போறா கடல போது. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே, உங்களை போல நதி இல்லாம உணவு கட்டும் போவாதீங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க, இங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன, நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. பஞ்சம் எங்க போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயோ பஞ்சம் எப்ப போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். தெற்கு தீ கந்தடிச்சு எட்டமுன்னா எட்ட எட்டமுன்னா எட்ட இருக்குது முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா இப்ப விளையும் தோட்டம். மணப்பாறை மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏற ஓடு வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு. பகலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. சேத்தவன ஜிக்கணமா செலவு பண்ண பத்திரமா, அம்மா கையில ஒத்த ஆத்தா கையில கொடுத்து ஓடு செல்லக்கண்ணு. அவங்க 600 ஆக்கு வாங்க நல்ல கண்ணு. கைதட்டலாம். விவசாயிகள் நிலைமை உயர வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காரு.
நன்றி நன்றி ப்ரோ. அவரை மாதிரி நீ வாழணும் ப்ரோ. நல்லா வாழுவேன். அவரை மாதிரி ஏதாவது ஒன்று சாதி எங்கே சாதிக்கினே ஆப்படிச்சா கிருகிருன்னு வர இப்போ புல்லு தாங்குதுண்டுவேன். பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய தாகிகளும் பெரிய பெரிய முன்னோர்களும் வாழ்ந்த பூமியிலே நம்மெல்லாம் ஏமாத்துறான். அவர்கள்லாம் சாதித்து விட்டு சென்றதுனால தான் இன்னைக்கு நம்ம சாதனை பண்ண போராடிக்கிட்டு இருக்க அன்பு உறவுகளை. பெரியவங்க இல்லாமல் நம்ம கிடையாது. முன்னோர்கள் சொன்ன அந்த வழியில் பின்பற்றுங்க. எங்கள் ஐயாலாம் பரம்பரை கோடாங்க நாங்கள். ஆமாம் சரி. எங்கள் அப்பத்தா பேர் பட்டு கிளவி. அப்போல்லாம் போய் வயக்காட்டில் உழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பத்தா கரையில் வரேன். ஏ கண்ணாப்பா, எங்கள் அப்பா அவர் கண்ணே, கண்ணாப்பா என்ன வெஞ்சனை வைக்க, ஏய் கிறுக்கு முண்டை போய் கருவாட்டை பொறிச்சு துவையில் அரைச்சிட்டு வாடி. சரிங்க கண்ணாப்பாய், மறு வேச்சு பேசாது. இன்றைக்கி எந்த பொண்டாட்டிட்டாவது புரிஞ்சு நின்று போனாட்டி, பிரியா என்ன வெஞ்சனை ரெடி பண்ணுற, உடனே என்ன வச்சா நீ சலுப்பிடுவ, இல்லை நீ பொழைச்ச உழப்புக்கு என்ன வச்சா சலுப்பிடுவேன். என்னடா இங்கே மயத்தை பிடுங்குனே, இருக்கிறத குடிச்சிட்டு படுக்கிறியா இல்லை பேசாமல் எங்கள் அப்பையாத்த வீட்டுக்கு போவா, தெருவில் விட்டுருவேன், தெருவில் விட்டு உன்னை சீரழிச்சிடுவேன் நினைப்பேன். சோத்துக்கு குடும்பம் கட்டு போச்சான். ஏய் கூப்பிட்டு எங்கள் ஐயா அடிப்பார். ஏய் அந்த ஜரிச்சிமா இருக்கிற என்ன முண்டை, அந்த கருத்தவன் காரிக்காலையிட்ட போய் ஜானி கிடக்க அல்ல மாட்டியா, இந்த அல்றேன் என்னடி கண்டாலும்ல போய் அள்ளு ஜானி அள்ளு, அஞ்சு வாரு பிள்ளை வாரு பேண்டு கிடக்கு போய் கழுவு அப்படின்ட்டு எங்கள் ஐயா. பயந்துக்கிட்டே எங்கள் அப்பா வட்டு கிளவி அப்படி இருந்தா. இன்னைக்கு ஒருத்தன் பூஜா கல்யாணம் ஆன அப்படித்தான் பொண்டாட்டியை கூப்பிட்டேன். ஏய் சுமிதா இங்கே வா, என்ன கேபிள் டிவி காசு என்ன ஆகுது, சீரியலே பார்த்துட்டு இருக்கோம் கோத்தான ஒரு சாராக அரைஞ்சேன். அது அழுகவே இல்லை. ரூம்பை பூட்டுச்சு, சேலையை கழட்டுச்சு, கராத்த ட்ரெஸ்ஸை போட்டுருச்சு. ஏன்னா அந்த பிள்ளை கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு, இந்த முண்டை பையலுக்கு தெரியல. கலை ஆச்சோ குச்சான்னு அடிச்சுது. புதுசாக சீரு கொடுத்த கட்டிலாம் நெளிச்சு. அவங்க அப்பா வெளியிலேருந்து பார்த்துருக்காரு மாப்பிள்ளையோட அப்பா. டேய் என்னைய மாதிரியே முரட்டுத்தனமாக நடக்காதடா, கொஞ்சம் சைஸாக நடந்துக்கிறான்றார். அவன் வரும்போது இப்படி நடந்து வந்திருக்கேன். அப்பா கேட்டிருக்காரு, என்னப்பா நோத்தாட்ட நான் பண்ணது மாதிரி பண்ணிட்டியா, போடாங்க கோத்தா. அவள் உள்ளே விட்டுட்டு வெதரெல்லாம் கிளச்சிக்கிட்டு அடிக்கிறான். ஏன்னா ஆண்களுக்கு நிகராக இன்னைக்கு பெண்கள் வந்து விட்டாங்க. அதே மாதிரி பெண்களோட அதிகமாக சமையல் கலைகளை தேர்ச்சி பெற்றது ஆண்களே ஆண்களே ஆண்கள். அப்போ எல்லார் வீட்லையும் நீ தான் உல வைக்கிற. கட்டின கனவே வந்தவனே ஆத்தா, கனவே வந்தவனே தினமும் ஒரு 3 தடவை காலை தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிட்டு அப்படியே அப்புறமேல தான் அடுப்பு பற்ற வைக்கணும். யார் தொட்டு கும்பிட்றா, இப்போ புரிஜியம் பூரா பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன். ஏம்மா ஒரு 100 ரூபா காசு இருந்தால் கொடுவேன், கை நடுங்குது, கட்டிங்க போட்டு வந்துடுறேன், ஆம்பளைட்டு பொறிச்சு வை மயிரை பிடுங்க. அது சேட்டு மக மாதிரி அப்படியா பீரோவில் கிடக்கு எடுத்துகிட்டு போ. 100 வேலை திட்டம் யாருக்காக அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தது? வயதான ஐயாவும் வயதான அப்பத்தாவும் ஒருவேளை சோத்துக்காக அடுத்தவங்கிட்ட கையேந்த கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு இந்த 100 வேலை திட்டம். இப்போ 100 வேலைக்கு போகிற ஆள் ஊற முரட்டாளாக போகிறேன். அந்தந்த ஆம்சை வச்சுக்கிட்டு என்ன மச்சான் கரையில் 100 வேலை வரையிலோ என்ன கொள்ள கழிச்ச. அது 100 வேலை போயிட்டு பொம்பளைய ஊரா தாயை கட்ட எங்கடி தாயம் ஒரு செல்ல 2 வாடி அடி குச்சிக்காரி 12 ஆம்பளை உரங்கிட்டு சீமக்கருவுக்குள்ள வாடா சோக்கரு வாடா அக்கா மக்கா சேர்த்துச்சுடான்னு அங்கே காசு சேர்த்து போச்சு. கிளருக்கு இங்கேருந்து பிரசிடண்ட் போன் அடிப்பார் கிளர்க்குக்கு. அப்புறம் தற்காக்குடியில் 100 வேலை எப்படி போகுது, ஐயா 5300 அடி தோண்டிட்ட மைத்தை பிடிங்கிட்டேன். இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த ஊர்னி வெட்டுறதுக்கு ஆளு வெட்டுறது இல்லைடா, எடுக்க மாட்டேன். உன் குடும்பத்தை பார்க்கவே உனக்கு நேரம் இல்லாது. இதில் யாராக இருக்குது அப்படி சீக்கு வரும்னா கோடி கணக்கில் காசை வச்சு இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாமல் தெரியாமல் அவன் பார்த்தேன்னா பைபாஸில் நடப்பேன், அவன் இங்கே நடப்பேன், அவன் தொப்பை மேலூர் பஸ் ஸ்டாண்டில் அடிக்கும் சட்டார்னு. நீங்கள் கோடீஸ்வரன் இழப்பு சரி நம்மள லட்சாதிபதி. இது வேற என்னை எப்படா சொல்லலாம்னு காசை பிடிச்சிக்கிறாரு. எப்போ உடல் பயிற்சி அந்த காலத்திலே நம்ம முப்பாட்டெல்லாம் ஏன் செய்யலை? அப்படி போய் 10 ஏக்கரா இருந்தாலும் ஒரு ஆள் கோமனம் மட்டும்தான் அவங்க வெட்டி சாச்சு எரிவேன். அங்கே வெட்டி விட்டு வீட்டிலையும் வந்து வரப்பு வெட்டுவேன். வீட்டில் அது வரப்பு இது வரப்பு அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி பூரா பிள்ளைய பூரா தூக்கிட்டு வந்தா. அப்போ எல்லாம் பிள்ளை வந்து தூக்கிட்டு வருவாங்க. மாடு திணறான். அவள் பொண்ணு தாய்க்கு பிள்ளை வந்திருக்காமல ஆம்பளை பிள்ளை மானாமதுரை பெரியாஜிபதி இல்லாமல் யார் வண்டி கட்டி போயிருக்கா அழகு போயிருக்கேன். அவன் மாடு நல்லா இழுக்குமா, அவன் மையன் 8 கிலோவா 8 கிலோ கட்லா மீன் மாதிரி கிடப்பேன். அவங்க ஆத்தா வேற திண்டு விட்டு இந்த தண்ணி இருப்பான்.
அதில் ஏறணும் மாடு உரியா உரியா மாடு திணறான் கம்மாயில் ஏறுறதுக்கு. அப்போ அந்தந்தண்டி பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது. ஊர் சனம் பூரா ஆஹா அவளுக்கு பிள்ளை வந்துருச்சே ஆளாத்தியோடு நிற்கிது. ஊர் சனமே காரை விட்டு அந்த அம்மா இறங்குச்சு. உம்மா ஏன் எப்படி இருக்கேன் காட்டு இருங்க வெயில் அடிக்குது. நகைக்கடை மடிப்புரசில் கிடைக்க மயன் திறந்து காட்டுதுந்தா ஊர் சனமே கம்மாயில் விழுந்து நீஞ்சி ஓடிட்டாங்க. மருதமணிக்கு பிறந்ததுன்ட்டு ஆடு வச்சிருந்தேன். நேற்று ஒரு சாங் பாடினேன் வேணா மதும் பழக்கம் இந்த பாட்டு தான் கேட்டு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 537 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மானே வட்டிக்கு விட்டு காசை பூரா இழந்துட்டியாடா மானே. 537 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஏடா முண்டை எந்த ஆடுற அப்படி கட்டும். அதை மேய்க்க சம்பளத்துக்கு 7 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல் வச்சிருந்தேன். தற்காகுடியிலிருந்து துவரங்குறிச்சி பைபாஸில் இடம் இருக்க நல்ல ரியல் எஸ்டேட் ஏற்றி விடுறாங்க அப்படின்னு 15 ஏக்கரை வெள்ளைக்கல்லில் பெயிண்ட் அடித்து கம்பி வேலியை சுற்றி வச்சிருந்தேன். நகை வருஷம் ஏறுது. ஒருவேளை இடத்துல தாலுகா ஆஃபீஸில் பத்திரம் பதியாமல் விட்டுட்டா நகையில் நமக்கு அடிச்சிடலாமுன்ட்டு ஒரு 150 அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் எடுத்து சின்ன வீட்டில் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா பணக்கார ஆக முடியாதுன்னு தற்காகுடியில் என் மானியா செஞ்ச வேலை. மேலூரில் ஒரு ஆஃபீஸை போட்டு 5 வயசா 10 பைசா வட்டிக்கு விட்டு இருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். வெளியே தெருவு போகிறதுக்கு ஒரு என்ஃபீல்டு பைக்கு வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு பேசுகிறதுக்கு 25,000 செல்லு. மத்தாளுக்கிட்ட விஏபிட்ட பேச 1.5 லட்சத்துக்கு ஐஃபோனு வாங்கி வச்சுருந்தேன். இம்புட்டு சொத்து வத்து இருந்து நம்மளை எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சுன்னு 10 பேர்த்த தண்ணி ஊற்றி தினமும் பின்னாடி காரில் வர சொல்லி இருந்தேன். இம்புட்டு சொத்து வத்து இருந்தும் பழைய கப்ளிங்கா இருக்கா பொண்டாட்டின்னு புது கப்ளிங்கா புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். நாடு மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா ஆண்டவா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். இனிமே குடிக்க வேணாம்னு இந்த பாட்டை துதிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிரு. நாடு மரசு நெல்லு வச்சிரு. நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
மேல பறந்தாமடா மேல பறந்த இருக்கிற விஷமிதிடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு கட்டி இங்கு சரக்குக்காக பல காலில விழுந்ததுண்டு பழையால விழுந்ததுண்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி டாஸ்மாக் கடையில சரக்கு வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா கட்டுன மனைவி புள்ள பெத்த தாயுதப்பேன் பழகின நண்பர்கள் நல்லா திறமைய பார்த்த வேலையெல்லாம் இதெல்லாம் பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று 25 வருஷமா வாழ்ந்த என் தமிழன் ஒருவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நடுமரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடிகால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடிகால் இந்த நிலையாச்சு வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாணம் வரதட்சணை கல்யாணம் பண்ண வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தானே விழ பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல மொய் எழுதி நோட்டுல அடிக்கிற கொள்ள தன்னுடைய மனைவியை கல்யாணம் செய்து ஒரு பொண்ணை வைத்து காப்பாற்ற முடியாத தமிழனுக்கு எதற்கடா திருமணம் இதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை நகை ஓடுன்னு கேளு, பொண்ணு கிடைக்காத யாருக்குமே பூரா தெருவில் தான் தெரியணும். பொண்ணு கிடைக்காம விட்டு படம் பாரு, ஜீமக்கல்ல வண்டி ஓடும், வண்டி ஓட்டு செருப்படுத்து நீயே அடிச்சுக்க, ஆம்பளையா பரப்பியா பரப்பியா பரப்பியான்னு சொன்ன சொல்லு மாறாது, சொல்லுவாக்கு தப்பாது. பாட்டிங்க காலத்தில் அப்படி ஒரு ஆள் இந்த வந்துட்டாங்க. அப்போ எல்லாம் ஒரே வெட்டுதேன் எனக்கெல்லாம் தெரிஞ்சது, முடி வெட்டு கரைச்சுன்னு செம்புரியாட்டு வெட்டுதேன். அது தலையிறதுக்கே 1.25 வருஷம் ஆகும். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒட்டை பிடிச்சி வெட்டி கொடுப்பா 10 ரூபா சேர்த்தரேன்டுவார். ஆனால் சலூன் தொழில் செய்யக்கூடியது உண்மையிலே புனிதமான ஒன்று. ஏன்னு கேளுதுமே, நம்மளை அத்தனை பேரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு அழகன் யாருன்னா சலூன் கடை நடத்தக்கூடிய உறவுகள் தான். வாழ்த்துக்கள். எல்லாமே புனிதமான தொழில். அவர்களெல்லாம் நல்லா இருக்க வேண்டும். என்னப்பா உன் வேலை இதை பாரு, வாக்கு விட்டுன்னா செத்து போவான்னு போயிடு. நான் ஒன்றுமே சொல்லலையே. மற்ற பப்புன் மாதிரி என் எதிர்த்து பேசக்கூடாது ப்ரோ. என் டியூட்டி என்னை பார்க்க விடு. எதிர்த்து பேசினேன்னு நான் நல்லாவும் பாருதேன். வாழை அப்படி காலை வச்சுன்னா கொத்தும். ஓகே ப்ரோ. அதில் விபூதி அள்ளி போட்டோன்னா 15 டன் ஆயிரும். ஓதான் இழுத்துக்கிட்டே தெரியும் நத்த கூடு மாதிரி. என்ன கரத்திலும் புனர்வாழ குடி மதிமரியாதை குறியே மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தர்காகுடி கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து சத்தியம் தவறாத, நீதி தவறாத, சொன்ன சொல்லும் மாறாது. இந்த மந்தை முத்தமா சொல்வாக்கு தப்பாது. அள்ளி கொடுத்த ஜாம்பே நாட்டில் பேரு வாங்குது இந்த ஜாமி. தர்காகுடி மந்தை முத்தாளம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சத்திய சோதனை. ஒரே ஒரு பொய் சொல் அரிச்சந்திரனை கேட்டார் விஸ்வாமித்திரர். கூற முடியாது சாமி. நாடு நகரம் கட்டிய மனைவி குழந்தைகளை ஒரு ஆத்தின் தெருக்களில் வீதி வீதியாக விற்றான். அரிச்சந்திரனுடைய உண்மையான வரலாறு நாடகம் அன்னைக்கு. அரிச்சந்திரன் நாடகம் ஆடி நான் 8 வருஷம் ஆச்சு. அந்த அவருக்கு தான் தெரியுது வந்த பெரிய வண்டி மைலேஜ் கொடுக்காது. நல்லா இருக்கணும். பெட்ரோல்லையும் கிராமத்தில் மண்ணெண்ணையை கலக்கிறாங்களே, அவங்கெல்லாம் என்ன காசு லഭിக்காது. பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்க.
நாடக உபயதாரர் பாண்டாங்குடி சங்கிலி வகைரா செல்வம் பாண்டாங்குடி அன்பு உறவுகளுக்கு நன்றி. சிஎஸ் தேங்காய் என்ன எழுதியிருக்க? குடன்னு சொல்றதுக்கு குக்கர்னு எழுதி வச்சிருக்க. தேங்காய் குடன் KKSKK டிரைவர் MKR அன்பாளையத்துக்காக 501 நேற்று பரவாயில்ல, இன்னைக்கு என்னடா மேலூர் தாண்டும் போது வண்டி அடைக்கேன். என் டிரைவர் வேற சீரழிஞ்சு வரது கிடப்பேன். நான் அங்கிட்டு வந்தவனே ஏதோ பொம்பளைகிட்ட வீடியோ கால் பேசுகிறான்டா. அன்னைக்கு பார்த்துக்கிட்டே உடனே சொல்கிறேன் பாரு, அந்த விசில் வந்துச்சா இறக்கி வை அப்படின்றேன். அவள் அம்மாட்ட சொல்கிற மாதிரி, பெரிய ராஸ்கல் நீயே பேசுகிறடா அந்த முட்டை. அன்னைக்கு ஒன்று முட்டை பார்த்துருச்சு. யாரா பசுமாடா? தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் சத்திய ஹரிச்சந்திரன் மயானகண்ட நாடகம் உங்கள் மத்திக்கு நடைபெறும். நடிப்பு வேந்தன் சத்திய வேந்தன் காசி மாநகரத்திலே ஒருவேளை அயோத்தியிலே இவர்தான் ஹரிச்சந்திரனாக வாழ்ந்திருப்பாரோ என்பதை போல இங்கே தற்காக்குடி மேடையிலே உண்மை சம்பவத்தை வாழ்ந்து காட்ட காத்து கொண்டிருக்கிறார் நடிப்பு திலகம். எத்தனை மாணவர்களை உருவாக்கிய என் அன்பு வாத்தியார் அறந்தாக்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் சத்திய ஹரிச்சந்திரனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இசை செல்வியா, சோகத்துக்கென்று பிறந்த தமிழச்சியா, நடிப்புக்கென்று பிறந்த இந்த மங்கையா, பாசத்துக்குரிய அருமை சகோதரி, பாடல்களும் சரி சோக நடிப்பும் சரி, இந்த மேடைகளே வந்து தோன்றும் பொழுது எத்தனை பேர் உங்களை அறியாமல் அழுக போறீங்களோ அப்படி ஒரு நடிப்பு செய். அன்பு சகோதரி, எங்களது மன்னார்குடியை சேர்ந்த MS ஈஸ்வரி அவர்கள் சந்திரமதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய சிம்மா குரலும் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் அன்பு ஆசான் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த MK மெய்யப்பன் அவர்கள் சத்திய கீர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வேஷம், ஒவ்வொரு வேஷத்திலையும் ஒரு நடிப்பு பாவனை. என் அன்பு ஆசான் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த AR சித்தநாதன் அவர்கள் சாமுத்தர் காலகண்டர் வீரவாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ரசிப்புக்கென்று இருக்கக்கூடிய ஆறுமுனை சக்கரவர்த்தி எத்தனை பேர் ரசிகர் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு ஆறுமுனை சக்கரவர்த்தி பிடிக்கும். ஆனால் நான் கண்டு ரசித்த ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் உடையாவான், ஆற்றால் அடித்தால் அழுதக்கு நீரை அங்கே துடைக்கு கையாவான், அழைத்தவர் குரலுக்கு மறுவேன் என்றான், இதையிலே கல்லுவேன் பார்ப்பவர் கல்லுக்கு தெரிவேன் என்றான், பாரதத்தில் கண்டு அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான், இதையிலே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டியிலே சின்னஞ்சிறு வயதிலிருந்து பிறந்து ஒரு தெருக்காட்டுகளில் ஓடி விளையாண்டு எத்தனையோ அவமானங்களும் வெக்கங்களும் பெற்று காடுகரையாக தேடி ஒரு பொண்ணை திருமணம் செய்து இன்னைக்கு 2 புதுரு அப்படியே மையம் ஒன்னே மாதிரியே இருக்கேன். பிரிப்பேடு விளையாட சொல்றிய வெக்கமே இல்லை உனக்கு. பிரிப்பேடு விளையாடுறேன், அப்படி பிரிப்பேடு பார்த்தா நீக்குறக்கார வந்துடுவேன், வந்துட்டா தொலைஞ்சு உனக்கு மறுமுறை ரெடி பண்ணிடுவேன். அதெல்லாம் தட்டி கேளு, நல்லா இருப்பேன். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வா குத்துப்பா.
நங்குன்னு போட்டு குத்துற பெரிய தாலி இசையை கச்சேரியில் வாச்சுவேன். உன் திறமைக்குத்தான் இங்கே பரிசு. எந்த பாட்டு பாடினாலும் வாசிப்பில்ல, இப்போதுக்கு வாச்ச கட்டங்க குட்டங்கன்னு அடித்து முடிச்சு விடு. வாழ்த்துக்கு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி, நீ மண்டி ஓட்டு நல்லா கலைச்சி விடு. இன்னைக்கு உன் திறமையை காட்டணும்னே. நேற்று ரப்புன்னு அடித்த சண்டை மலை அந்த மலைமுண்டு. இன்னைக்கு என் சொந்த மலை தாடி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைக்காமல் கை தட்டலாம். சூப்பராக கை தட்டலாம். சின்ன பையலுக்கு பூரா ஏதோ மண்டி ஓட்டு மொங்கு குடிக்கிறாப்புலன்னு நினைப்பேன். இது மோர்சிங் திரைப்படத்திலே சேர்ஹாலி கோவிந்தராஜன் ஐயா பாடுகின்ற திரைப்பாடல்களில் இந்த இசைக்கருவி இல்லாமல் அவர் பாடியது கிடையாது. டியும் 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 மருதமலை மாமுனியே டியும். அது பார்த்தா தவளை கத்துற மாதிரியே இருக்கடா. நீ புசு புசுன்னு மூச்சு விடுற நல்லாவும் மாதிரி. போதும் போதும் பொத்து. வேற ஏதாவது வாட்சி விடு இருக்கா? என் காசோட நிலைமையே ஒரு இசையிலேயே காட்டினேன் பாரு. காலையில் காசுக்கு உனக்கு சங்குன்னு சிரிப்பு கிடையாது. இந்த இசை எந்த தெய்வத்துக்கு பிடிக்கும் என்றால் திருப்பதி எழுமள்ள வெங்கடேசா. பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டலேசா. மலையேறி வாரம் பழமொழிய காணோம். போதும் போதும். வேற எது இருக்கா? குச்சியை வச்சு குத்தி விட்டு வாசிறான். அடப்பு கக்கூசு அடைச்ச மாதிரி. அதை குத்தாதப்பா. சேச்சி இப்போ பக்கெட்டை வச்சு நோட்ட சொல்லு. இப்ப பண்ணிடுறேன் ஓதுனே. சென்னை சென்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தில் அணில் குட்டி படுத்து கிடந்தா ரிட்டர்ன் திரும்பியது பரிதாபம். அருமை அருமை. வேற எதாவது வச்சிருக்கியாப்பா? உடுக்கடி நான் வந்த அடி அப்புறம் ஒத்துக்கிற மாட்டேன்ல. அரியடி நமச்சுவாயே ஏன்டா முண்டை உருதுட்டு தான்டா. அவ்வளோ குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாய முந்திவி துந்தி விநாயகனே எப்ப முருகனுக்கு மூத்தவனே அணை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி வாகனேனே என் சிரசி மேல குடியிருந்து இந்த மன்றும் குறியின் நாபதட மாறாமல் நல்லோ ஏமங்கிடாமல் எப்ப ஒத்த போன மரமா எப்ப போன மரம் தான் படுக்க. வேற எதாவது வச்சிருக்கியா? பயந்துட்டேயா? வேற ஏதாவது? ஐஸ் பால் ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் பால் ஐஸ். ஏய் ஐஸ் வண்டி அந்த பக்கம் போப்பா. பிள்ளைய கூட அழுதுக்கு கிடக்கு. அவள் அப்பா வர வீட்டில் இல்லை. காசு கேட்டு ஐஸ் ஐஸ். ஆய் அதை திங்கக்கூடாது ஐஸ்லாம்.
ஏன்டா ஐசி வைக்கிற நிரூபிச்சுட்டியாடா? ஆமாம், நீ புலம் தள்ள போற. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டனை பற்றி சொல்லணும். இவர் எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆள். அப்படியா? ஆமாம், அப்படி ஒரு மனுஷனா? பொம்பளை உட்கார லோக்கல் லேடிஸ் விஷயத்தில் ராங்க நம்புறவன். மயில்கல்ல சேலை கட்டினதுக்கு அங்கேயும் ஒரு வீடு கட்டியிருக்கேன். நல்ல பொம்பளைன்னு பார்த்தா மயில்கல். தீபாவளிக்கு முத நாள் இவங்க வீட்டுக்காரமாட்ட பர்மிஷன் வாங்கி சரக்கு ஃபுல்லாக அடிச்சு போட்டு நைட்டு 2 மணிக்கு பேய் மாதிரி வந்துருச்சு. வீட்டில் சொல்லியிருக்காரு போதையில், என்ன தேய்ச்சிட்டேன், எங்கன்னு குளிக்கிறது, ஏன் முண்டை என்ன விடியலை, போய் காய வச்சுட்டு வாங்கின்னு சொன்னோடனே புதுக்கோட்டையிலேருந்து திருமையம் டோல்கட் இருக்குவார். ஆமாம், எக்ஸலில் போதையில் வந்திருக்காங்க. வரும்போது அங்கே மாடு அதிகம், ஒரு பசு மாட்டு மேலே ஒரு காளை மாடு தப்பி கிடந்திருக்கு ரோட்டில். இவன் போதை கதைக்கும் பார்த்தோன்னே, என்ன நம்ம பைக்குக்கே டோல்கட்டு போடுறாங்க, டோல்கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. மாடு காளை மாடு மேலே ஏறி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் கீழே ரசீது போட்டுக்கிட்டே நின்றுருக்கான். மாடு டயர்டாகி ஒர்க்கு முடிஞ்சு லீவு வேலை இறங்கிருச்சு காளை மாடு. அப்பாடா டோல்கட்டு கம்பி தூக்கிருச்சுன்னு எக்ஸலை விட மாடு மறுபடியும் தேவி அந்த ரிம்முகளை கிச்சு பண்ணி அதில் அரைச்சதே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. சரி, புதுக்கோட்டை நீலகண்டே வாழை மரமே ஒடிஞ்சு. வா, நேற்று தான் ஏமாத்திட்டு போயிட்டேன், இன்னைக்கு விட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு. உனக்கு பாடு. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு சொல்லி சொல்லி பார்க்கலாமா. இது எந்த பாட்டுக்கு போன? என்ன பாட்டுக்கு போடுற? கட்டி போடிடா போடு சிங்கு. போ போயிரு, அதோட குலக்க சாயிரம் போய் ஆடு. நேற்று வந்தது நாட்டு மாடு, அவ்வளோதான், 1.5 லிட்டரு, அவ்வளோதான். நாட்டு மாட்டு பால் நல்லது. இன்றைக்கி வந்திருக்க பொம்பளைலாம் நான் சொல்ல மாட்டேன், தாலி கிரு மாடு மாதிரி அந்தந்தண்டி சிமெண்ட்டு மூட இலச்சவே அவள்கிட்டலாம் குடும்பம் நடத்த முடியாது. தொடையக்கிடையே தூக்கி போட்டான்னா புரிஞ்சேன் 8 நாளைக்கு மூச்சு தண்ணி செத்து போவேன். அந்தந்தண்டி பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து எப்போ தற்காவடியில் பழி வாங்க பார்க்குறியே, இருந்தாலும் கடப்பாரா ஓட்டு வாக்குறேன், இல்லைன்னா மருதமணியை ஊட விடுறேன், நீஞ்சி வர்றியா இல்லை இதோட கடலுக்குள்ளே போகிறேன். புதுக்கோட்டை கிரு மாடு புகழ் திருச்சி எக்ஸ்பிரஸ். எனக்கு அக்கா வேணும், நீ வந்து கொஞ்சம் கட்டி பிடிக்கிறியா? வேண்டாம், பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கட்டி பிடிச்சதே மசுறு ஊந்ததே. அங்கே பாரு, உனக்காவது நல்லா இருக்கு வாத்தியாரே. புதுக்கோட்டை விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். விஜி கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கண்ணு குழி விழுந்து நில்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக நேற்றைய தினம் மழை பகவான் வந்து கெடுத்து விட்டது என்று காலையிலிருந்து தூங்காமல் ஒரே ஒரு வேப்பமுத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு மண்டி ஓட்டு தொடர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். 17 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் சுருங்கி போன ஒரு லிவர், 2 கிட்னி, அதுவும் காரக்குடி போகும்போது ஒன்றுக்கு இருக்கும்போது முக்குனே ஒரு கிட்னி வெளியே விழுந்துருச்சு. செம்மண்ணை தொடச்சி இப்போ வெப்பிக்கால போட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன். என் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் 10 நிமிஷத்துல பப்புனா வர காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கருங்காலக்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டாரத்தினுடைய ஒளி நிலையத்திலே செல்லப்பிள்ளையாக திகழ்ந்து வரும் நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு ஒளி ஸ்தாபனம் என்றால் எங்களது தெய்வம் ஆடியோஸ் கருங்காலக்குடி
எங்கே வாயை பார்த்துட்டு இருக்க பாட்டை போடு. நேற்று உனக்கு மைசெட்டுக்கு பாடலை, இன்னைக்கு பாடுவேன். தெய்வம் மைசெட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேருதாம்மா, எங்க தெய்வம் மைசெட்டு கருங்காலக்குடி சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு தெய்வம் மைசெட்டு இதுதானா. என்ன ஓ பட்டி தொட்டி வாங்குது பேருதாமா, காட்டுல மேட்டுல ஒளிக்கலம்மா, தற்காவுடி மேடதானம்மா, நீங்க வாழ்க 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 தெய்வம் மைசெட், தெய்வம் மைசெட், நீங்க வளர்க 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 தெய்வம் மைசெட். 70 ரூபா ஃபைனான்ஸ் சைட்டு ப்ரோ. வாழ்த்துக்கள், நல்லா இருக்க வேண்டும். எல்லா வல்ல கருப்பனுடைய காளிமுனியின் அருளோடு நீங்கள் நல்லா இருக்குன்னு அடுத்த வருஷம் இன்னும் உயர்ந்து நான் அங்கிட்டு வரும்போது என்னை எதிர்த்து நீ ஆடிக்காரில் வரணும், நான் தெருவில் தெரியணும். அதே என் ஆசை. ஆமாம், தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவன் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். கைதட்டுற ஆள் கூட அவரை வஞ்ச ஆளுகிறேன். அப்போ அவர் பேசும் தன்மை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஆனால் நம்மளை அத்தனை பேருமே மனதுக்குள்ளே என்ன ஓடுச்சுன்னா தண்ணியை போட்டுத்தான் பேசுவார்னு நினச்சான். அவர் இறந்தவனு தான் தெரியுது ஒரு நல்ல தலைவனை இந்நாடு இழந்து விட்டது என்று. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேப்டன். நான் சினிமாவில் நடிக்கின்ற பொழுது தம்பி ராமையா ஐயா, சேரன் சார் எல்லார்ட்டுமே நான் கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு கலைஞன்னா கேப்டன் ஐயாவை தான். இப்போ கூட சமீபத்தில் அன்பாலயத்துக்கு ஒரு பிக்கப் வாங்கினேன். அதில் கூட என் தலைவன் கேப்டனுடைய புகைப்படத்தை வரைய சொன்னேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதே உண்மை. மேடைக்கு சொல்கிறது போய் அப்படிலாம் கிடையாது. செய்கிறது சொல்கிறதையும் செய்வேன், செய்கிறதையும் சொல்லி வாழன். அதனால் நாடகத்தை காண வருக வருங்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள். தற்காகுடி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் என் பெயரை சொல்வதற்கு முன்னாடி அன்பு உறவுகளே, நாடக கலை மட்டும் கிடையாது, எந்த கலையாக இருந்தாலும் ஒரு பாமர தமிழனை அங்கே தொலைக்காட்சி திரைக்கு கொண்டு சென்றது யார் என்றால் யூடியூப் சேனல். இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் தம்பிகள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. இந்த யூடியூப்பை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். ஒருத்தன் தேங்காய் கொட்டாச்சியோடு திண்டுக்கிட்டே தேங்காய் திண்டு விட்டு கொட்டாச்சியை கீழே ஓட்டு போயிட்டானா. யார் திண்டுட்டு போனவன் கீழே ஓட்டேன். பின்னாடி வந்த ஒரு ஆள் அந்த கொட்டாச்சியை எடுத்து ஒரு குச்சியை கோர்த்து அகப்பையா திண்டுட்டு கீழே ஓட்டான் பாரு, அவன்கிட்டே 2 ரூபாய்க்கு விற்றானா. யார் அறிவாளி? அந்த அகப்பையை செஞ்சு விற்றவன் அறிவாளி. நாடகம் நடிக்கிற எம்கேஆர் பெரிய ஆள் இல்லை. எம்கேஆர் மட்டும் கிடையாது, அத்தனை கலைஞருடைய நடிப்பும் வீணாக்காமல் ஒளிநாடக ஒளிப்பதிவு செய்து உலக நாட்டுக்கே அனுப்பியேன். அதில் வரக்கூடிய வருமானத்தை உன் குடும்பத்தை காப்பாற்றுறவர் நீங்கள் தான்டா பெரிய ஆள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க போ, செல்ஃபி எடுக்கணுமா? நாடா வேணாம்ட்டாளா? பூமங்கலவட்டி கொல்லங்குடி பக்கம், கொல்லங்குடி பக்கம் தான் போட்டிருக்கு. கொல்லங்குடி ரசீது எனக்கு தெரியாதா? அதில் மாற்றி போட்டிருக்கா. கொட்டாம்பட்டி பக்கம் பூமங்கலப்பட்டி வருகின்ற வைகாசி 27ஆம் தேதி அவரை கொண்டு வாங்க. நன்றி நன்றி. நான் வீடியோ போட்டால் எல்லோரும் வந்துடுவாங்கண்ணே. வைகாசி 27க்கு இப்பயே வாசிப்பாங்க. இது ஊரா என் அண்ணன் தம்பி. நான் எங்கே வரேன்னா இங்கே வந்துடுவார். நன்றி. வைகாசி 27 எம்பூட்டு நாள் கிடக்கு. நல்ல வேலை 2027க்கு வராமல் போனேன். என்னத்தை சொல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் கிராமத்துக்காரர்லாம், நீங்கள் போடுற நோட்டீஸை பார்த்து மட்டும் கூட்டம் வரல. நான் ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரே வீடியோக்காக எங்கள் அண்ணன் தம்பி வந்தாங்க. நான் நாடக உலகத்தில் சம்பாரித்த ஒரே சொத்துன்னு எங்கள் அண்ணன் தம்பி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கோடிக்கணக்காக காசை பார்த்துட்டேன், பேரும் புகழம் பார்த்துட்டேன். இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்குறேன். நான் வறுமையிலேருந்து வந்தவன். அதனால தான் குடிக்க வேணாம்னு சொல்கிறேன். 10 பேருக்கு உதவி செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் குடியாரையா திருந்தினேன். இன்றைக்கி ஒரு ஆதரவற்றெல்லாம் கட்டினேன். போன வருஷம் 4 வீடு கட்டி 4 குடும்பத்தை கொடுத்தேன்.
இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது விளம்பரம் அல்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. பெத்ததாய பொண்ணு கஞ்சி ஊற்றாமல் எத்தனையோ முதிர் காலத்தில் கொண்டு வந்து காசை கட்டி விடுறேன். இதில் என்ன பெரிய இது? நீங்கள் இல்லை பெரிய ஆள் எல்லாரும் கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்க ஆள் என்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறேன், எங்கள் அம்மா வச்சுக்க மாதம் 25,000 உனக்கு காசு தரேன்ட்டேன். என்னத்தை இதில் ஓப்பனாகத்தான் பேசுவேன். இதெல்லாம் வாங்கப்போ ஏன் வா வானே, ஓன் தம்பி தான் ஒன்றும் செய்ய மாட்டேன். வா வா பவுட்ரு மட்டும்தான். சரி சரி, ஏதோ நீ கோல்மால் பண்ணுற ஏதோ வராத தெரியுது, வராத கையில வந்து விட்றோம். சைடில் ஏதோ கப்ளிங் ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் மாடு கருப்பு, அதுக்கு நான் என்னடா செய்யணும்? இல்லை இல்லை, ஏதோ ஒன்று வருது. என் மாடு கருப்பு தவறி விட்டது. அதாய தமிழே, வாயில்லாத ஜீவனை உணவு கொடுத்து தன் வயிறை பட்டினி ஓட்டு வீர காளையை வளைக்கிறவன் தான் தமிழன். என் மாடு கருப்பு தவறிவிட்டது, அதற்காக அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குறதுக்காக 501 எம் ஜாஸ்விகா எம் தனிஷ்கா முருகன் ரூபாய் 501. நன்றி. என்னை அழுகாதனே, உன் மாடு திருப்பி வந்துடும். வா, உனக்கு உம்பளச்சேரி மாடு வேணுமா? புலிக்குளத்தை என் மாமே பூரா கிடமாறு வச்சுருக்கேன், உனக்கு வாங்கி தரேன். வானே, நீ கண்கலங்காத. அப்போ அந்த மாட்டு மேலே வச்சிருந்த காதலுக்கு எம்கேஆர் உன் பாதம் தொட்டு வணங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி. அந்த அண்ணன் அழுதுருச்சு வரியா. அதே மாதிரி மாட்டுக்காரர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ பிடிகாரர்களும் பயிற்சி பெற்று தான் வர்றாங்க, உயிரை பணைய வச்சு பிடிக்கிறாங்க. 2 பேருமே பொது. காலை வளப்பொருளுக்கு ஒன்று சொல்கிறேன். வாடியிலே நீங்கள் அவுத்து விட்டு ஒன்று பின்னாடி நில்லு, இல்லைன்னா எல்லையை தாண்டி ஓடு. சில பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஏய் மாடா குட்டாரு மாடா கொத்தா அவனை போடுறா, அவனை போடுறான்னு கொத்தா இவனை போட்டுருச்சு, தூக்கி போட்டவனே பெட்டில் படுத்து கிடக்கேன். போய் சொந்தக்காரன் பார்க்குறேன், எப்படி போவோம் மாடு குத்துச்சு, நல்லா மாடுதேன், எப்படியோ முண்டைக்கு அந்த வாடை எடுக்க முடியலை. ஆமாம், ஜல்லிக்கட்டுக்கு வெளியேறியும் மோந்து பார்த்துக்கிட்டே ஓனர் எங்கே இருக்கான்னு உன் சட்டியை மோந்து பார்க்க. தன்னுடைய மாடாக இருந்தாலும் அதனுடைய குணம், தன்னுடைய வளப்பாளனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். அப்போ அங்கே யார் இருந்தாலும் பாயும். இதே உண்மை. நம்ம மாடுன்னு யாரும் முன்னாடி நிற்காதீங்க. அதே மாதிரி புடிகாரர்கள்லாம் நிறையா இருக்குங்க. உயிரை பணை வைத்து விளையாடக்கூடிய வீரத்தமிழர்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆர் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதில் விட்டேன்? நன்றி நன்றி. நீ ஒரு ஆள் எங்கே கடந்து வந்தேன் இது இல்லையே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து அன்றே கணித்தவர் எங்கள் வாத்தியார். எங்கள் அப்பா கட்டபொம்மன் நாடகத்தையும் பாடம் எழுத சொன்னார் எங்கள் வாத்தியார்கிட்ட. அப்போ எங்கள் வாத்தியார் சொன்னார், ஆள் ஜெபத்தாலாக இருக்கேன் பப்புனுக்கு போடுவான் அப்படின்னு எழுதினார். அப்படி பாடம் எழுதும்போது ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்குற நடிகர் நான் இருப்படான்னு சொன்னார். அதே மாதிரி இம்புட்டு மக்களை சம்பாரித்தேன். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் சீமக்கருவை உடமரந்தாம் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் பெத்த தாய்க்குத்தான் தெரியும் என்பார்கள். அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நேற்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியவில்லை, இதோ சூம்பக்காலனை அழைக்கிறேன். ஒரு முள கோமண துணியோடு பாட்டுதான் ப்ரோ, அதுக்குதான் வாச்சியா நான் பயந்துவேன். ஒரு முள கோமண துணியோடு பழனி மலை போன ஜாமி 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 பழனி பண்டார ஜாமி திருச்செந்தூர் முருகா செந்தில் குமரா செவல் குடியோனே செந்தூரமான் மருமகனே பழனி மலை விட்டு போன ஜாமி பஞ்சாமிர்த அபிஷேகம் கொண்ட ஜாமி படைத்த பிரம்மனையே என்னடா படைக்கிற பிரம்மா கம்கியர் என்று சொல்லி சிறையில் லாக் பண்ணி மண்டே மசரை பிடிச்சி ஒட்டு கொட்டி சிறையில் அடைச்சிட்டு முருகன் தமிழ் கடவுள் படைப்பை தொடங்கும் போதுதான்
எல்லா காய்கறியும் விளையும் போது செடியில் பூமியை நோக்கி தொங்கும். முறியம் படைச்சதுனால தான் வெண்டைக்காய் வானத்தை நோக்கி நிற்கிது. அதனால தான் முந்திரி பழத்தில் கொட்டையை வெளியே வச்சுட்டாரு. அவர் படைக்கும் போது அன்னைக்கு பவர் கட்டு. தள்ளாத வயதிலே நடந்து போகும்போது அத்தாடி பசியா இருக்கே ஹோட்டல் கலகடப்பு அடப்பு. அந்த காலத்தில் ஹோட்டல் இல்லை பூ. நடந்து போகும்போது நவாப்பழம் மண்ணில் பிறக்கி திண்ட அவை கிளவியடா ஊதி திங்கும் போது பல ரொம்ப சுடுதா. இது சுட்டவள வேணுமா சுடாதவள வேணுமா என்று கேட்டு விவாதம் செய்த சுப்பிரமணி சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா முருகா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்காலு சண்டை போட்டு பாயிறாங்கப்பா, ஆளுக்காலு தண்ணிய போட்டு பாயிறாங்கப்பா, விலக்கி விட போனா நம்மளை எத்துறாங்கப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, முடியலப்பா கொஞ்சம் வாப்பா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க, நல்ல ஆளுகள் கேட்டு போனாங்க, நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயில விட உலகம் அப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேப்பா, ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா, நான் உள்ள போயிட்டு 1/4 மணி நேரத்துல வெளியே வரேப்பா, ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா. அப்பா கூட்ட மக்கள் அலை கடல்ல இருக்காங்களே. ஆமா ஆமா, என்ன நடக்குது? என்ன நாடகம்? நல்ல வேலைக்கு வேற எதையாவது பேரை சொல்லி மாட்டாம பக்கமெல்லாம் அனைவரையும் நல்லா நக்கும். ஆமா ஆமா, ஓ வணக்கம் சொல்லுது. எனக்கு தமிழ் குஞ்சு 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 தெரியுதா? தமிழ் குஞ்சு குஞ்சு மாலும் ரவுசர பட்டன மூடுறா. அப்புறம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். என்னப்பா ஜூம் வைக்கிறியா? எப்பா செல்லாம் ஜூம் வைக்கிறியா? அடிச்செல்லாம் கேமரா காணா போயிடும், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது பார்த்துக்கா. ஜூம் இல்லாமல் அப்புறம் மைக் செட்டு ஓனரை மறந்துட்டோமே. ஆஹா, ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 செக்ஸா என்ன சொல்லணும்? என்னம்மா? ஹலோ 1 2 3 செக் 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 செக். சூப்பராக போட்டிருக்காரு ஆளு. மைக் செட்டு இப்படி போடுறாரு. இல்லை அசிங்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அசிங்கம் பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, பிரச்சனை எதுவுமே இல்லை. ஏன்னா நாடகம் வந்து முறைப்படியான கதை நாடகம், பெரிய நாடகம், அதனால் நம்மளோட சுருக்கலாம் முடியலாமா? பட் கேட்டு பருகின பற்றி சொல்லு. போகிறீங்க
வாய்ஸ் போயிட்டு ரிப்பீட் வருதே. அம்மா ஐயோ ரொம்ப அமர்க்கலமா இருக்கே. அப்பா ஓடி போயிருக்கி அப்பா. என்னப்பா அள்ளிக்கிட்டு இருக்கு. மேடையில இருந்து உள்ள போகவே மனசு வராதாட்டு இருக்கு. ஆஹா ஹரிச்சந்திராவா போயிடுச்சு. கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாம். காலி கட்டு வந்து கை மேல படலாம். வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. அம்மா இங்க வாம்மா மாத்தா. அட என்னையா அது? அட என்னையா பாட்டு பாடுனுச்சு பின் பாட்டு வாங்கி பாடினேன். கோச்சிக்கிட்டு போயிருச்சியா அந்த நல்லா தான் பாடினேன். என்ன பண்ணிய? இங்க வாத்தா வர சொல்லியா? என்ன சொன்னீங்க நீ? என்னங்க பாடுறீங்க? சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு சொல்லிச்சு. நான் சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். பாத்தியலா? நல்லா பாத்தீங்களா? உள்ள வந்து பூந்து பாத்துட்டு போங்க. என்னையா அது? முகரங்கள பாரு. எங்க மத்த டான்ஸ்கார பிள்ளைவனா நீங்க இந்த பாட்டை பாடலாம். மேடையில போட்டுக்கிட்டு அதாவது நெஞ்சுக்குள்ள சூது பச்சக்கை எது இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லிடு என் செல்ல கருத்த குஞ்சி. கருத்த குஞ்சா வச்சிக்கவா ஒண்ணு மட்டும். ஏ அப்பா வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்லை. எரிக்கையா ரிக்ஷாவில்ல. எத்தனை பேர் ஏறாலும் பஞ்சர் இல்ல. எரிக்கையா ரிக்ஷாவில்ல. எத்தனை பேர் ஏறாலும் பஞ்சர் இல்ல. ஏறித்தா பாருங்க என்ன ஜெயிக்க முடியுமா? ஆமா சொல்லு போடு. ஆமா சொல்லு போடு. சாமி பட்டம் முதிச்சு. ஆமா போடு போடு. தாலி கட்டவும் இல்ல கட்டவும் நேரம் வந்துருச்சு. ஊர்வலமா சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு. ஹை. டகர 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 டை. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன் தெரியுமா வந்தது? என் தொழில சுருக்கிறேன்னு சொன்னேன். நாடகம் பெரிய நாடகம். ஆமா கண்டிப்பா. வந்திருக்கிற பப்புன் யாருப்பா? எம்கேஆர் ராதாகிருஷ்ணன். எம்கே ராதாகிருஷ்ணனா? ஆ இந்த அன்பாளையம் வச்சு நடத்துறாரு அவர்தான் அவர்தான் அவர்தான். அந்த பையனா? ஆ ராதாகிருஷ்ணன் பப்புனா? ஐயோ அவர் பெரிய பப்புன்னு சொல்லுவாங்களே. உயரமான பாப்புனா? இல்ல உயரமாவும் இருப்பாரு, கலராகவும் இருப்பாரு, ஆளு அழகாவும் இருப்பாரு. ராதாகிருஷ்ணனா பப்புன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா யாருமே. ஏம்மா ஏன்னா அருளனே உண்மையிலுமே ராதாகிருஷ்ணனா? தெரியாம தான் வந்தியா நீ? எம்கேஆர் ராதாகிருஷ்ணனா? சத்தியமா? ஆமா ஆமா உண்மையாலுமே திரைப்பட உலகத்திற்கு கர்ணன் யாருன்னு கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சரி. அதே மாதிரி நம்ம நாடக உலகத்துக்கு கலை உலகத்துக்கு கர்ணன் யாருன்னு கேட்டா யார சொல்லுவோம்? யாரு? எம்கேஆர் ராதாகிருஷ்ணன். அண்ணன் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
ரொம்ப நன்றி ஃபாதர் ஊர் மக்களுக்கு. நிலா காயுது நீரும் நல்ல நீரும் காயட்டும் காயட்டும். நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். நில காயுது காஞ்சிதான் கணக்கு. நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விடுப்பாடு. தூக்கமல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா. நில காயுது ஆமா ரசா நேரம் நல்ல நேரம். அதுதான் நெஞ்சில் பாயுது வந்துருச்சு. காமன் விடுப்பாடு. தென்னங்கீத்த பூங்காத்தான் என்ன பண்ணுது ஒன்ன போல தோளை தொட்டு பின்னிக் கொள்ளுதோ. கீற்று பூங்காற்று என்ன பண்ணுதோ உன்னை போல தோலை தொட்டு பின்னி கொள்ளுதோ. தென்னங்கீத்த பூங்காத்தான் என்ன பண்ணுதோ ஒன்ன போல தோளை தொட்டு பின்னிக் கொள்ளுதோ. வெக்கம் படுறது பொறுத்துக்கையா அது விலகி போனது எடுத்துக்கையா கட்டி போனது பொறுத்துக்கணும் கொள்ள மாட்டோம் முடிவிட திருக்கணும் அம்மாடி. அது சுரங்கமடி நிலக்காயிரி நேரம் நல்ல நேரம். கட்டிக்காரங்களே நெஞ்சில் பாயிரி காமன் இடுப்பாடு. தண்ணீர் கேட்கும் நேர் கண்டே தாகம் தணிந்ததா. தேவி நான் தந்தை ஆசை குறைஞ்சதா. தண்ணீர் கேட்கும் நேர் கண்டே தாகம் தணிந்ததா. தேவி நான் தந்தை ஆசை குறைஞ்சதா. கொட்டி கிடக்குது பேரழகு அதில் வெட்டி எடுப்பது ஓரழகு. இன்று இருப்பது இருவருக்கு இனி நாளை இருப்பது ஒருவருக்கு. அம்மாடி அது சுரங்கமடி நிலக்காயிரி நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். தூக்கம் வல்லமாமா காக்க வைக்கலாமா. ஆக்கி வச்ச சோத்து அற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். ராதாகிருஷ்ணா வெளியில வா. ஓகாக ஓகாக பண்ணலையா? ஓகாக ஓகாக என்ன பாடணும்? ஓகாக ஓகாக ஏங்க, அது ஒரு நல்ல பப்புன மேடையில போட்டிருந்தா கூட ஓஹோ 1 மணி நேரம் பாடலாம். யார் இவனா? ஏண்டா மானங்கட்ட பையில ராதாகிருஷ்ணா. ஐயோ ஏண்டா மாமாக்கார பையில ராதாகிருஷ்ணா. ஐயோ என்னத்த அப்படி பேசு. ஏண்டா மல்லா கொட்ட பையில ராதாகிருஷ்ணா. ஓ முகரையில இதை வச்சுக்கிட்டு தேய்க்க. என்னத பட்டியகளா சீன கழிச்சு போடாத. என்ன பேச்சு பேசுறான் மேடையில? என்னத்த அப்படி பேசுனா உன்ன? இன்னைக்கு ஏதோ சந்திராஷ்டமம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால ராதாகிருஷ்ணன் ஒழுக்கமான முறையில வந்து தொழில பண்ணிட்டு தான் தப்பிச்ச. நேத்தி வந்த புள்ள நாட்டை கேளுங்க. யாராவது ராதாகிருஷ்ணன் இப்ப கை தட்டி ஓ போட்டுட்டு சத்தம் போட்டு இருந்தீங்க. என்ன என்னதுக்கு என்ன மயிறு மவன மயிருக்கு அறுத்து போடுவோம்டா. முகரைய பாரு முகரைய. நேத்தி வந்த புள்ள நாட்டு மாடான், இன்னைக்கு வந்த புள்ள ஜெர்சி மாடான். அந்த பொம்பளை இதை பாரு, இதை வந்து பாரு.
மானங்கட்ட பையல சிமெண்ட் மூட்டை மாதிரி இருக்கான். உன்னை கேட்டாங்களா ஊருக்காரவங்க? நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவோம்டா. மற்ற டான்ஸுக்காரர்கள்ட்ட என்ன அருளண்ண என்ன சிரிச்சிட்டு பக்கம் நொறுக்கி தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. அப்புறம் என்ன பேசுறான்? வாடா வெளியில. நீ ஓகோ ஓகோங்க பாடு. ஓகோலாம் பாட முடியாது. கம்பெனி படி பண்ணாத வச்ச ஆளா நானு? எப்பா சேனல்லாம் யார்? அவன் சேனலா? எம்கேஆர் யூடியூப் சேனலா? அடிச்சு நொறுக்கி போடுவேன் சேனலை. ஏய் கம்பெனி பாட்டுப்பா. நீ இந்த கம்பெனி பாட்டை பாட்டினா தான் அவர் வருவார் பப்புனு. இன்னைக்கு இவனை வச்சு மேடையில கிழிக்கிற மூடுல தான் வந்திருக்கேன் நான். யாரை கிழிக்கிறது? கூட ஒரு தொன்னை வந்திருக்குமே, மருதமணி, குஞ்சுமணி, கருத்தமணி நின்னுக்கிட்டு. அந்த நொன்னை எங்க? அது வரும் வரும். நீ எங்க இருக்க மருதமணி? போச்சுடா.